சொல்லுது. உடனே டிராகுலா இல்லம்மா அவ்வளவு தூரம்லாம் உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்றதுக்குள்ள உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே டிராகுலா சொல்றாரு இந்த மாதிரி முகத்தெல்லாம் வச்சுக்காதம்மா, உன்னை வந்து அவ்வளவு தூரம்லாம் விட முடியாது. வேணா ஒண்ணு பண்ணு, இங்கிருந்து தாண்டி போனீங்கன்னா ஒரு கல்லறை இருக்கு, அதை தாண்ட உடனே ஒரு சின்ன கிராமம் இருக்கு. முதல் தடவை வெளில போறதுனால போயிட்டு ஒரு அரை மணி நேரம் சுத்திட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் போறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மேவிஸும் அதை யோசிக்கிறாங்க. சரி ஓகேப்பா நான் போயிட்டு வந்துறேன்னு சொல்லி உடனே டிராகுலா காட்டுறாங்க. அவர் பயந்து போயிட்டு அவங்க பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு கூடவே பறந்து போயிட்டு இருக்காரு. எங்க என் பொண்ணு, எங்க என் பொண்ணு, எங்க என் பொண்ணுன்னு தேடிட்டு இருக்காரு. மேவிஸ் வெளி உலகத்துக்கு வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா டிராகுலா மேவிஸ் போறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல போயிட்டு லேண்ட் ஆகுறாரு. அவர் அங்க வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. உடனே மேவிஸ் அங்க வந்து ஒரு பில்டிங் மேல வந்து நிக்கிறாங்க. மேவிஸ்க்கு ஒரு விஷயம் இருக்கு. மேவிஸ் எப்பவுமே வந்து மனுஷங்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட எப்பவுமே வந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வில்லேஜுக்குள்ள மேவிஸ் வந்துட்டாங்க. வந்து அங்க வந்து யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஷோகேஸ்ல பொம்மை இருக்குன்னு அதை பாக்குறதுக்கு கிட்ட போனா உள்ள இருந்து அப்படியே மனுஷ பசங்க வரானுங்க. வந்துட்டாடா டிராகுலா பிடிக்கிறதுக்கு எல்லாரும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வரானுங்க. இவனுக்கு எல்லாரும் நெருப்பு எடுத்துட்டு அப்படியே வரானுங்க. அப்ப கூட மேவிஸ் என்ன சொல்றானா, நான் பாரு உங்க கூட பிரச்சனை பண்றதுக்குலாம் வரல, உங்க கூட ஃப்ரெண்ட் இருக்குன்றதுக்கு தான் வர அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இவனுக்கு நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு கும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மாடி நடந்துகிட்டே அப்படியே வரானுங்க, கிட்ட வரானுங்க. அப்போ ஒரு ஆள் மட்டும் கீழே விழுந்துறான். விழுந்த உடனே அவன் தலை மட்டும் தனியா பிரிச்சுன்னு வந்து விழுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இது அவன் டிராகுலாவோட ஆளுங்க தான். இதுங்களும் வந்து பூதங்க தான், ஜாம்பிஸ் தான். அவங்க பொண்ணை பயன்படுத்துறதுக்காக தான் இவனே இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருப்பான். இந்த வில்லேஜே டிராகுலா தான் உருவாக்கி இருப்பாரு. அவங்க பொண்ணு அடிக்கடிக்கு வெளியில போகணும்னு சொல்லி சொல்லுது இல்லைங்களா, அதனால வந்து அவ இனிமேல் எங்கேயுமே வெளியிலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த செட்டப்பே டிராகுலா தான் உருவாக்கி இருப்பாரு. இவனுக்கு சொதைப்பானுன்னு சொல்லி டிராகுலா வந்து அவன் தலையெடுத்து வந்து செட் பண்ணிட்டு போறாரு. இதுக்குள்ள இந்த மான்ஸ்டர்ஸ்ல நம்ம கையில நெருப்பு வச்சு அது நடக்க முடியாம ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு நெருப்பை எரிய வச்சுக்கிச்சிங்க. எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்குங்க. உடனே மேவி சொல்லுது உடம்புல எரிஞ்சிட்டு இருக்கு, நான் வேணுமா காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே இதுங்க வந்து கொல்லுங்கடா இவ்வளவு அப்படின்னு சொல்லி வரானுங்க. வந்த உடனே மேவிஸ் உடனே வார்த்தையை விட்டுறா. உடனே மேவிஸ் சொல்றா எங்க அப்பா சொன்னது உண்மைதான்டா, நீங்களாம் இன்னும் மாறவே இல்லடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுறா. உடனே நம்ம டிராகுலாக்கு ஒரே சந்தோஷம், நம்ம நினைச்ச மாதிரி நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே டிராகுலா வந்து செட்டப்லாம் கேட்டுங்கடா, எல்லாம் தூக்கி போட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாரு. உடனே இது வந்து ஷூட்டிங்க்கு வச்ச ஒரு செட்டப் மாதிரி. இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.